அதிகாரத்துல எத்தனை வசனம் இருக்கு? இன்னும் எடுக்கவே இல்லைங்கிறீங்களா? 21. 2ஆம் அதிகாரத்துல 22. 3ஆம் அதிகாரத்துல 18. கிட்டத்தட்ட மொத்தம் எத்தனை வசனங்க? 61 வசனம். Praise the Lord. Hallelujah. இந்த புத்தகத்தை எழுதினவர் பேதுரு. இவர் இயேசுவுடைய சீஷனாய் மாறுவதற்கு முன்னதாக ஒரு மீன் பிடிக்கிற ஒரு தொழிலே ஈடுபட்டவர். மீன் பிடிக்கிற தொழில் அவருக்கு மிகுந்த ஒரு பிடித்தமான தொழில். ஒரு நாள் கடற்கரையில இயேசு பிரசங்கம் செய்யலாம், ஊழியம் செய்யலாம் என்று போனார். அப்பொழுது இந்த பேதுரு அவருடைய கூட்டாளிகளும் தலை குனிந்து ஒன்றுமே இல்லாத ஒரு வலையை கழுவி கொண்டிருந்தார்கள், அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் கேட்டார், இயேசு, உங்கள் படகை கொஞ்சம் தருகிறீர்களா? நான் ஏறி சற்று பிரச்சாரம் வசனம் சொல்லுகிறேன். அதில் தான் ஒன்றுமே இல்லையே, தாராளமாக ஏறிக்கொள்ளுங்கள். இவர்களோ வலையை கழுவி கொண்டிருந்தார்கள். இயேசு இருக்கிறவர்களுக்கு பிரசங்கம் செய்தார். முடித்த பிறகு இந்த படகை கொடுத்த மனிதனாகிய பேதுருவை பார்த்து சில காரியங்கள் இயேசு பேசினார். அதில் ஒரு வார்த்தை சொன்னார், கொஞ்சம் வலையை போய் ஆழத்துல போடுங்க, நிச்சயம் உங்களுக்கு மீன் கிடைக்கும். அங்க இருக்கிற பேதுரு ஒரு அற்புதமான மனிதன். சொன்னா, நாங்க ராத்திரி முழுவதும் ட்ரை பண்ணியிருக்கிறோம், இது பகல் நேரங்க. சில மீன் ராத்திரியில் தான் வரும், இது பகல் நேரம். பகல் நேரத்துல போய் ஆழத்துல போய், என்னங்க சார், நாங்க வீட்டுக்கு போற நேரம். நாங்களே கவலையோடும் வேதனையோடும், வீட்டுல மனைவி என்ன சொல்லுவாங்க, வியாபாரம் இல்லை, இன்னைக்கு வருமானம் போச்சுன்ற கவலையில். ஆனாலும் உங்க வார்த்தையின்படி நான் வலைய போடுறேன்னு போட்டான். வலைய போட்டவன் வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வலை போட்டவன் வாழ்க்கை என்னன்னா, அந்த படகு நிறைந்தது, பக்கத்தில் இருக்கிற படகும் நிறைந்தது. அப்பொழுது அற்புதம் நடந்தது. அவன் தன்னை ஒரு பாவி என்று உணர்ந்தான், இயேசுவை பரிசுத்தமுள்ள தெய்வம் என்று உணர்ந்தான். வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் பொழுது, அதிசயம் நடக்கும் பொழுது அவன் யார் என்று நமக்கு தெரியும். அன்றைக்கு அவனை பார்த்து ஆண்டு சொன்னார், இந்த மீனெல்லாம் வித்து நல்ல ஒரு வீடு கட்டிக்கோ அப்படின்னாரு. அப்படிதானமா? அப்புறம் வேற என்ன சொன்னார்? 2 மீனை வறுத்து எனக்கு கொடுத்துருந்தார. என்ன சார்? இல்ல, அது எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா என்றார். இந்த பேதுரு இயேசுவை பின்பற்றி வந்தான். Praise the Lord. Hallelujah. மேடையில் உட்கார்ந்து இருக்கிற பாஸ்டர்கள் எல்லாம் அப்படி வந்தவங்க தான். சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஒருவேளை நீங்க விசுவாசிகளா இருக்கிறதுனால இவங்க என்ன வந்த உடனே நேரம் மேடையில போய் உட்கார்ந்துட்டாங்க. நாங்களும் ஒரு நாள் ஏறினது இல்லையே. எல்லாம் வாழ்க்கையில நல்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வருமானங்களை தூக்கி துச்சமென எரிந்து விட்டு இயேசுவுக்காக வேலை செய்ய வேண்டும் என்று வந்து உட்கார்ந்து இருக்கிறவர்கள் தான் இங்க இருக்கிற பாஸ்டர்கள். முக்கியமாக உங்களுடைய பாஸ்டர் துபாயில நல்ல அரசாங்க வேலையிலே இருந்தார். அதை வேண்டாம் என்று உதறிவிட்டு இன்றைக்கு அவர்கள் அதே நாட்டில் இருந்தால் மனைவியும் 3 பிள்ளைகளையும் அந்த நாட்டுக்கே கொண்டு போய் வைத்து துபாயில் பிள்ளைகள் துபாயில் படிக்கிறார்கள் என்று சொல்லி அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுவுக்காக ஒரு கிராமத்திலே அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். ஆகவேதான் அவர்கள் பாரப்படுகிறார்கள். ஆகவேதான் அவர்கள் உங்களை வாருங்கள், இந்த கூட்டங்களுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். சில நேரங்களில் உங்களுக்கு அது தொல்லை போல் இருக்கிறது. சில நேரங்களில் என்ன இது, பாஸ்டரிடம் போனா ஐயோ வர சொல்லுவாரு, ஜெப கூட்டமா எதற்கு வரணும் ஐயோ என்றுதான் இருக்கிறது. பலருக்கும் பாஸ்டரிடம் இருந்து வருகிற போன் எப்படி இருக்கிறது? தலைவலியாக இருக்கிறது, இல்லைங்களா? நீங்க நல்ல விசுவாசிகள், நீங்க அப்படி நினைக்க மாட்டீர்கள். ஆனாலும் பலர் தலையை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீர்கள். 8:15 எனக்கு பிரசங்கம் கொடுத்தால்
நான் என்ன செய்வது? நான் பிரசங்க மைக்கை கொடுப்பதற்கு முன்பாக பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர்கள் சிரித்தார்கள். ஒன்று நான் பிரசங்கம் பண்ணாமலே முடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் பிரசங்கம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அன்பானவர்களே, கவனியுங்க. ஒரே ஒரு காரியத்தை மிக எளிமையா சொல்லுகிறேன். இன்றைக்கு எங்களுக்கு 3:30 மணிக்கு விடிய காலம், அதிகாலை 3:30 மணிக்கு எங்க ஊழியம் ஸ்டார்ட் ஆச்சு. 5 மணிக்கு ஆராதனை, 9 மணிக்கு மறுபடியும் சிறுவர் ஆராதனை, அது 4:30 மணிக்கு முடிஞ்சிச்சு. பாஸ்டர் 5 மணிக்கு கார்டுல போட்டுக்கிறதுனால நான் என்னைக்கும் என் வாழ்க்கையில சீக்கிரமா கிளம்புற ஆள் கிடையாது. ஆனா இன்னைக்கு என் கூட வருகிறேன்னு சொன்ன பாஸ்டரையும் விட்டுட்டு கரெக்டான நேரத்துக்கு வரணும்னு சொல்லி நான் வண்டி நிப்பாட்டினேன். யாரையும் ஒருத்தரையும் நான் நினைச்சேன், சரி அதுல என் மனைவியும் பையனும் தான் இதை பார்த்து முறைக்கிறான் ரொம்ப பெருசா. கவனிங்க, வீட்டுக்கு கூட போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு 7 மணிக்கு வரலாமான்ற எண்ணம் கூட இருந்துச்சு. ஆனா ரொம்ப தூரம் ஆச்சு. ஆனால் இயேசு உங்களை நேசிக்கிறா. அப்ப உங்களை விட எனக்கு தான் வீட்டுக்கு சீக்கிரமா போகணும், நான் போய் பின்னாடி போய் வேகமா எல்லாத்தையும் சாப்பிடணுங்கிற ஆசை இருக்குங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. நான் அதை மறக்கவே மாட்டேன். ஒரு அலையில சொல்லுவேன், உங்களை விட பசியாகவும் உங்களை விட தூக்க மயக்கத்தில் நான் தான் அதிகமா இருக்கிறேன். ஓகே, இது 3 அதிகாரமும் நான் வாசிக்கும் பொழுது ஒரு அற்புதமான அதிகாரம். தயவுசெய்து இப்போ அதை குறித்து அதிகமா என்னால பேச முடியாட்டினாலும் 3 அதிகாரத்தை குறித்ததான வார்த்தைகளை நீங்கள் கட்டாயமாக அறிந்து கொள்ளணும். 3 அதிகாரத்துக்கு சேர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், கவனிங்க. Be alert, grow in Christ and hold fast to the truth as you wait for his glorious return. Be alert, விழிப்புள்ளவர்களாயிருங்கள். Grow in Christ, கிறிஸ்துவில் வளருங்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். கிறிஸ்துவின் ராஜ்யம் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விழிப்புள்ளவர்களாயிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, விழிப்புள்ளவர்களாய் இருப்போம். இயேசு கிறிஸ்துவில் வளருவோம். விசுவாசத்தில் உறுதியாய் இருப்போம். இயேசு ராஜா வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த 3 அதிகாரங்களையும் பார்க்கும் பொழுது அந்த நாட்களில் அதனுடைய பின்னணி சொல்லுகிற நடந்தது என்ன, ஏன் இந்த பேதுரு இப்படி ஒரு கடிதத்தை எழுதுகிறார்? அவர் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த 3 அதிகாரங்களை நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். துருபதேசம், சபையில கள்ள உபதேசம் பெருகிவிட்டது. 2ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல அவர் ஆரம்பிக்கிறதே எப்படிதான் ஆரம்பிக்கிறார்னா, உங்களுக்குள்ள யார் இருக்கிறவன்? உங்களுக்குள்ள கள்ள தீர்க்கதரிசிகள், இங்க உண்மையான பாஸ்டர்கள் உட்கார்ந்து இருக்கிறது போல பொய்யான பாஸ்டர்களும் பொய்யான பிரசங்கியாளர்களும் ஊருக்குள்ளே உலா வருகிறார்கள். ஜாக்கிரதை. ஆமென். வெளுத்ததெல்லாம் என்ன கிடையாது, மின்னுவதெல்லாம் என்ன கிடையாது, பொன்னல்ல. இப்போ உங்களுடைய கவனம் நல்ல ஒரு சபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தியாகத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட சபை. இந்த ஊழியத்தை சிறப்பா, இந்த ஊழியத்தை வல்லமையா நடத்தணும்ன்ற ஒரு வாஞ்சையோடு உங்கள் ஊழியக்காரர் பெரிய வருமானங்களை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறாங்க. பொதுவா துபாயில இருக்கிறவங்க எல்லாம் இப்படி ஒரு கிராமத்துல இருக்கணும்னா கொஞ்சம் அதிகமான தியாகம் வேணும். இங்க இருக்கிற எல்லாருமே அப்படிதான், அதிகமான தியாகம் செலுத்தினவங்க தான். இந்த பாஸ்டர் கூப்பிட்டதுனால அவரை பத்தி மட்டும் நான் பேசிட்டு இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க விசுவாசிகளே. சில சமயம் உங்க பாஸ்டர் சொல்வாரு, இந்த வாரம் கட்டட நிதி வேண்டும், இந்த வாரம் டாய்லெட் கட்டி கொண்டிருக்கிறோம் அப்படின்பாரு. கட்டிக்கிட்டு இருக்கிறார். ஆக்சுவலி இந்த வாரம் நம்ம சபைக்காக ஒரு புதிய ஒரு இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். நம் சபைக்கு இந்த பக்கம் நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க ஒரு ஏசி போட்டா நல்லா இருக்கும், புது சர்ச்சு கட்டுற வரைக்கும். திடீர்னு இதை கேட்டுட்டு அவர் இந்த வாரம் ஒரு ஏசி போட்டால், அப்ப நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, இவங்களுக்கு வெறும் பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும்.
இவங்களுக்கு ஏசி போடணும், இவங்களுக்கு அது வாங்கணும், கேமரா வாங்கணும், செல்போன்ல எடுக்கிறது பிடிக்காதா, இங்க நிக்கிறது பிடிக்காதா, இங்க ஒரு டேபிள் இருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் ஆசைப்பட்டேன். அப்படியே தேடிக்கிட்டே இருக்கேன், ஒரு டேபிள் இருந்தா அப்படியே டயர்டா இருக்கே, அப்படி டேபிளை பிடிச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம். இதெல்லாம் வேண்டும் என்று சொல்லும் போது பல நேரங்கள்ல விசுவாசிகள் கொஞ்சம் பேரா இருந்தாலும் பரவாயில்ல, விசுவாசிகளுக்கு என்ன வருது, என்னடா வேணும் வேணும் வேணும். ஓகே, கவனிங்க. ஏதோ பணத்தை, உங்கள் கைகளில் இருக்கிற பணத்தையும் பொருளையும் நகையையும் பறிப்பதற்காக பாஸ்டர்கள் இங்கே ஊழியத்துக்கு வரவில்லை. இதை விட அதிகமாக சம்பளம் வாங்குகிற வேலையை தூக்கி எறிந்து விட்டுதான் ஊழியத்துக்கு ஊழியக்காரங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 அதிகாரத்தை நீங்க பாருங்க. 3 அதிகாரம் கடைசி அதிகாரம். அந்த அதிகாரத்துல ஒரு அற்புதமான காரியம் அங்கேயும் நீங்க வாசிக்க முடியும். 3ஆம் அதிகாரத்துக்கு ஒரு வாக்கியம் நான் சொல்றேன். God's delay is mercy. தேவன் தாமதிக்கிறார் என்றால் அவர் இரக்கம் உள்ளவர். ஆமென். ஐயா, இந்த 61 வசனத்தை என்னால பிரசங்கம் பண்ண முடியாது, கருத்து சொல்லுங்க, கேளுங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த இயேசு வர்றார் இயேசு வர்றார்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இருக்கிறானுங்களே, ஃப்ராடு அப்படின்னு. என்னமா ஃப்ராடு? அல்லேலூயா, ஃப்ராடு. இந்த பாஸ்டர்கள் ஃப்ராடு. பாஸ்டர்கள் நல்லவர்னு சொன்னா அநேகர் அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. ஆனா பாஸ்டர்கள்லாம் ஃப்ராடு, திருட்டு பயல்கள்னு லைட்டா சொல்லி பாருங்களே, எல்லாரும் பாதி திரும்பி பார்த்து சிரிப்பாங்க. என்னன்னா, நம்ம நினைச்சத அண்ணன் சொல்லிட்டாரு. நான் உங்களை சொல்லல, நீங்க எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப நல்லவர்களா இருக்கிறீங்க. அந்த பக்கம் காஜாமலை, எங்க ஏரியா பக்கம் சொல்லிட்டு நீங்க எல்லாம் மிகவும் நல்லவர்கள். சூறைக்குடிப்பட்டி. வசனம் சொல்லுது, 2 பேதுருல 3ஆம் அதிகாரம். அங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனைனா, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? வசனம் 4. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? வருவாரா? வரமாட்டாரா? வரமாட்டாருங்க. சிலர் சொல்ல ஆரம்பித்து விட்டார், கள்ள தீர்க்கதரிசிகள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இயேசு எல்லாம் என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டார். இன்றைக்கு கூட நம்ம ஏரியாவில் அநேகர் பேச ஆரம்பிச்சிருக்கலாம், இயேசு வருகிறார் இயேசு வருகிறார். இதற்காகவே பல பாஸ்டர்கள் இயேசு வருகிறார் என்ற பிரசங்கத்தை செய்யறதே இல்லை. எதுக்கு தேவையில்லாம இயேசு வருகிறார்னு சொல்லி அவன் என்னைக்கு வருகிறார்னு கேள்வி கேட்டு, இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு. அதெல்லாம் இல்லைங்க, ஆசீர்வதிக்கும் தேவன் அப்படின்னு பாட்டை பாடி வேலையை முடிச்சு போயிட்டே இருக்கு. ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் கூட பிரசங்கம் பண்ணேன், நீ அப்படியே டக்குன்னு மாத்திட்டு ஆசீர்வாதமாய் சிஸ்டர் முதல் முறையா வந்திருக்கிறீர்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ரொம்ப அப்படி மகிழ்ச்சியா தான் இருக்கும். எல்லா கையில துண்ட புடி உங்க கையில தருகிறேன், பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஆகா என்ன ஆகா ஓகே என்ன நல்லவனா இருக்கான் பாரு. தான் துண்ட கொடுத்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா துண்டையும் இப்படி நம்மள்டே கொடுத்துருப்பாங்க. பிடிச்சிங்களா உங்களுக்கு? இல்லங்க, பைபிள் சொல்லுது, பேதுரு அழகா எழுதுறாரு, நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் உலகத்துல உலா வர்றாங்க, கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் ஒரு முறை வந்தேன், உங்களையும் இந்த மனுக்குலத்தையும் மன்னிக்க இப்போ மறுபடியும் வரப்போகிறேன், உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்ள. அல்லேலூயா. நான் ஏன் கிறிஸ்தவனாய் மாறணும்? கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது மதமே அல்ல. யாராவது நான் கிறிஸ்தவ மதத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து பின்பற்றுகிறேன், நோ 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 நோ, யூ ஆர் நாட் a Christian. நான் என் பேரை நாளைக்கு ஜோசப் என்று வைத்துக் கொள்கிறேன், இயேசு என்று மாற்றிக் கொள்கிறேன், மரியாள் என்று வைத்துக் கொள்கிறேன். வாய்ப்பே இல்லை. நீங்க யாரே கிடையாது. பேரை மாத்துறதுனால யாரும் கிடையாது சார். கிறிஸ்தவரே 2 பைபிள் வாங்கிக் கொள்கிறேன், வாய்ப்பே இல்லை. வாழ்க்கை மாறணும், இருதயம் மாறணும், சிந்தனை மாறணும். இதுவரை நான் ஒரு பொல்லாத வழியில் போய் கொண்டிருந்தேன். அங்க இருக்கிற சிலர் சொன்னார்கள், அந்த வழியாக போகாதிருங்கள், அங்கே ஆபத்து, தீ, அக்கினி இருக்கிறது, அங்கே வேண்டாம் என்று சொன்னார்கள். அதை கேட்ட உடனே என் மனம் பதறினது. நான் திரும்பினேன். அதற்கு பேர்தான் மனம் திரும்புதல்.
இப்பொழுது நான் திரும்பி பார்த்த பாதை இடுக்கமாக இருக்கிறது. பார்த்தால் ஜெபம் என்று சொல்லுகிறார்கள், பார்த்தால் காணிக்கை போடு என்று சொல்லுகிறார்கள், பார்த்தால் முழங்கால் போடு என்று சொல்லுகிறார்கள், பார்த்தால் ஊழியம் செய்ய வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள், பார்த்தால் 8 மணி வரைக்கும் வைத்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், பார்த்தால் 9 மணி வரைக்கும் கூட முடிக்கவில்லை. கஷ்டமாகவே இருக்கிறது, ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. ஆனா வசனம் சொல்லுது, இந்த பாதை தான் உங்களை எங்க கொண்டு போகும்? சத்தமா சொல்லுங்க. இந்த வாசல் கொஞ்சம் இடுக்கம் தான், என்ன தம்பி? ஆனா இந்த வாசல் தான் உங்களை ஜீவனுக்கு நேராக கொண்டு போகும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. God's delay is mercy, not neglect. So live today as citizen of the coming King. ஒரு நல்ல குடியுரிமை, பரலோக குடியுரிமை பெற்ற ஒரு சீஷர்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் மேக்ஸிமம் இன்னும் 3 நிமிஷத்துல பிரசங்கம் முடிச்சிடுறேன். தைரியமா உட்கார்ந்து கேளு. தம்பி கை தட்டுறாங்க, எடுத்தவங்க. சூப்பர். உண்மை தன்மையை நான் பாராட்டேன். God's delay is mercy. தேவன் தாமதிக்கிறார். ஏசப்பா ஏன் இன்னும் வரல? அங்க ஒரு அம்மா இங்க பாஸ்டருக்கு சால்வை போட்டாங்க. மேட்டர் என்ன தெரியுங்களா? ஒருவேளை இயேசுநாதர் நேத்து வந்திருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கை எங்க போகும்? இட் இஸ் a question. ஏசப்பா ஏன் தாமதிக்கிறார்? ஏன் தாமதிக்கிறார்? தேவன் தாமதிப்பது என்பது இரக்கம். சூரக்குடி பட்டி மேல தேவன் இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். திருச்சி மேல தேவன் இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். நம்முடைய வீட்டில் இன்னும் மனம் திரும்பாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் மேல் தேவன் இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். ஆகவே தேவன் தாமதிக்கிறார். என்ற அர்த்தம், வரமாட்டாரு, பொய் சொல்லிட்டு சும்மா எங்கேயோ இல்லாத கடவுளை பத்தி பேசி இருக்கிறாங்க, நீங்களே தப்பு கணக்கு பண்ணிடாதீங்க. ஒரு நாள் அவர் வருவார். ஹல்லேலூயா. அவர்தான் நாங்கள் எல்லாரும் பிரசங்கிக்கிற இயேசு. ஏன் இப்ப வர சொல்லுங்க? லிசன், லிசன். உங்களுடைய கோபத்துக்காக, என்னுடைய கோபத்துக்காக, உங்களுடைய எரிச்சலுக்காக, என்னுடைய எரிச்சலுக்காக, நாம் எல்லாரும் செய்த பாவத்திற்காக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். சில சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் சுருன்னு கோபம் வந்துடும். ஆனா ஆண்டவருக்கு அப்படி சுருன்னு கோபம் வராது. அப்படி வந்திருந்துச்சுன்னா சிலுவையிலேயே ஏகப்பட்ட பேரை போட்டு தள்ளியிருப்பார். ஒருத்தன் கேட்கிறான், நீர் தேவனுடைய குமாரன் என்றால் கீழே இறங்கி வரணும். அப்படியே கால ஒரு ஸ்வைன் கிராபிக்ஸ் மாதிரி ஒரு எத்தவன எங்க போய் விழுந்திருப்பான்? 500-1000 கிலோமீட்டர் தள்ளி விழுந்திருப்பான். மறுபடியும் காலம் நேரம் வச்சிருந்திருக்கான் சிலுவையிலே. ஒரு திருடனை கேட்கிறான், நீ தேவகுமாரனை காப்பாத்தியானா? அப்படி ஸ்வைன் அவன் கிராபிக்ஸ் மாதிரி சத்துன்னு அவனை அடிச்சு அந்த சிலுவையோட பறந்து கடல்ல விழுகிறத மக்கள் பார்த்திருந்தா, ஆண்டவரே நீ தேவகுமாரன் நம்பி இருப்பாங்க. ஆனா அவர் நல்லவருங்க. அவர் தன்னுடைய கோபத்தை காட்டவோ, தன்னுடைய ஹீரோயிசம் காட்டவோ இயேசு இந்த பூமிக்கு வரல. ஏசப்பாவுக்கு ஹீரோயிசம் காட்டணும்னா எவ்வளவோ ஹீரோயிசம் காட்டலாம். ஆனா அவர் ரட்சகராக வந்தார். God's delay is mercy. அவர் தாமதிக்கிறார் என்றால் இன்னமும் இந்த கட்டடத்துக்குள்ளே அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் இருக்கிறீங்க. நீங்க அவர் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த தாழ்மையான வேண்டுகோள் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை இன்று அந்த ஆண்டவர் இயேசு வருவார் என்றால் அவர் உங்களையும் சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அதற்கு தான் இந்த சபை. இந்த சபை பத்தாது, இது நிறைந்து விட்டது. ஆகவே ஊழியக்காரர்கள் சொல்லுகிறேன், விசுவாசத்திலே இந்த சபையானது வலதுபுறம், இடதுபுறம், முன்புறம், பின்புறம் என்று பெருகணும், வளரணும். அதற்கு என்ன வழி இருக்கிறதோ அதற்காக முழங்கால் படியிடுங்கள். குடும்பமாக, சபையாக ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய வருகை தாமதிப்பது நோக்கம் என்னவென்றால் சூறைக்குடி பட்டி இயேசுவுக்கு சொந்தமாகணும். இந்த இடம்லாம் பத்தாது, இந்த இடம் பெரிதாக மாறணும், பெரிய ஆலயம் கட்டப்படணும். ஆகவே ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க.
அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ராஜ்யத்தின் பிள்ளைகள். ஆமென். இந்த உலகத்தின் பிள்ளைகள் அல்ல, அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள். உங்கள் ஊழியக்காரனுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். ஊழியக்காரர்கள் செய்கின்ற ஊழியத்தை நீங்கள் தாங்குங்கள். 3வது ஆண்டு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்க வந்திருக்கிற புதிதாக வந்தவர்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் வர தாமதிக்கிறார் என்றால் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதற்காக தாமதிக்கிறார். விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், நல்ல ஒரு எடுத்துக்காட்டுள்ள விசுவாசிகளாக, ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக வாழுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்திருக்கலாம், கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பாஸ்டர் மனைவி, பிள்ளைகள், சபை, இயேசுவின் அன்பின் ஊழியர்கள் வலதுபுறம், இடதுபுறம், முன்புறம், பின்புறம் பெருகி வளருவதாக. சபை வளருவதாக. ஆத்துமாக்களால் நிரப்பப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. God's delay is mercy. தேவன் தாமதிக்கிறார் என்றால் அது அர்த்தம் அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். அதை புரிந்து கொண்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் கண்களை மூடுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் எல்லாரோடும் ராஜா இயேசு வருகிற வரைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God's delay is mercy. ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால் அவர் நம்ம மேல இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அதை பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.